ஹைட்டு வெயிட்டு கலரு இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. உங்ககிட்ட திறமை இருந்தால் மட்டும்தான் அதை நான் யோசிப்பேன். உன் ஹைட்டு உன் கலரு உன் வெயிட்டு இது எதுக்குமே இடமே கிடையாது. திறமை இருக்கிறவன் என்றைக்கா இருந்தாலும் ஜெயிப்பான். ஸோ என்கிட்ட இருந்த எல்லா விஷயத்தையும் நான் கண்டிப்பாக ரசிப்பேன். பிகாஸ் ஏன்னா என் அப்பா அம்மா கொடுத்த உடம்பு இது. ஸோ அதனால் எனக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக கூட நான் இதை ரசிப்பேன், இந்த அழகை ரசிப்பேன். அடுத்தவங்கள மாதிரி நான் ஹைட்டு வெயிட்டு கலரு ஸோ நான் பெரிய ஊரழகி உலகழகின்னு சொல்லி நான் சுத்த மாட்டேன். ஸோ எது ஊரழகி உலகழகினா அடுத்த நான் பார்த்து அவன் கஷ்டப்படுறான்னா அவனை மேலே தட்டி கூட்டு வரணும், அடுத்த மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாமல் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அது அழகுன்னு சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது யாருக்கு சொல்கிறேன்றது தெரிஞ்சிருக்கு ஆக்சுவலாக. ஸோ அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க. இதை யாரும் ஆக்சுவலாக யாரும் கஷ்டப்படக்கூடாது, இதை மென்ஷன் பண்ணி நான் பேசலை. இதை பொதுவாகவே சொல்கிறேன். பல எச்சைங்க எனக்கு என் லைஃப்பில் டார்கெட் பண்ணி நிறைய பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எல்லாருமே சரி, சிவா, கலை, அலெக்ஸ், அதுக்கப்புறம் பிரதர் நீங்கள், மதன், லட்சோ, நீங்கள் எல்லாருமே சரி இப்போ எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க. நாளைக்கு ஏஜுக்கு இன்னொரு பொண்ணு வந்தாலுமே அம்மாவே இல்லைனாலுமே நீங்கள் தான் இதே மாதிரி தான் சப்போர்ட் பண்ணணும். பிகாஸ் ஏன்னா அவங்களுக்கு கூட என்ன மாதிரி ஏதோ இடத்துல ஒதுக்கப்பட்டவங்க தான் நானுமே. எல்லாருக்காக நான் மட்டும் எங்கே இருப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது பசங்கள்லாம் இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். ஸோ இவங்களால தான் இனிமேல் நான் மேலே போகணுமா என்னன்றது என் பசங்களை தான் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி வராத ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. வேலூர் ஆகட்டும், திருச்சி ஆகட்டும், புதுக்கோட்டை ஆகட்டும், மதுரை ஆகட்டும், தேனி ஆகட்டும், திருநெல்வேலி நிறைய பசங்க இதில் வர முடியல, எங்களால் வர முடியல அவ்வளோ தூரம் சொல்லி அந்த பசங்களுக்காக நான் ஒரே விஷயம் தான் சொல்வேன். நீங்கள் எங்கே இருந்தாலுமே உங்களோட அன்பும் உங்களோட சப்போர்ட்டும் எம்எல்ஏ எப்போவுமே இருக்கணும், உங்களோட பிளெஸிங்ஸ் இருக்கணும். அதை போதும். இங்கே வந்தால் தான் கிடையாது, எங்கே இருந்தாலும் போதும். ஜனனி அம்மா கூப்பிட்றீங்களே அந்த ஒரு விஷயம் போதும். வேறு எதுவும் உங்ககிட்ட எனக்கு வேண்டாம். உங்கள் அன்பு மட்டும் பியூராக கொடுங்க, பியூராக வாங்கிக்கணும்.